நம்மகிட்ட காசு இருக்குதோ இல்லையோ அவங்களுக்கு சின்ன சின்ன பர்ச்சேஸ் கிஃப்ட் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ்லேருந்து வெளியே வரணும்னா மெயினாக வந்து யூடியூப் தான். ட்ரிங்க்ஸை ஸ்டாப் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய ஒரு திரும்ப ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா எப்படி நம்ம வந்து ட்ரிங்க்ஸை ஸ்டாப் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்குமே ஒரு சப்போர்ட்டு பேக்ரவுண்டுன்னு ஃபேமிலி இருக்கும். அதை விட வந்து கடவுள் உள்ளவங்க தான் அவங்களுக்கு ரொம்ப ஒரு பேக் போனு. நம்ம வந்து ஆல்கஹால் ரொம்ப யூஸ் பண்ணிட்டோம்னா ஃபஸ்ட்டு நம்ம மறக்கிறது வந்து ப்ரேயர் பண்ண மாட்டோம். கிறிஸ்டினாக இருக்கட்டும், ஹிந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், ப்ரேயர் பண்ண மாட்டோம். நம்ம தான் எல்லா டிசிஷனும் நம்மளே ஓனாக எடுத்து ஆல்கஹாலில் எடுத்து எல்லா டிசிஷனும் ராங்காகவே போகும். அதனால ட்ரிங்க்ஸை ஸ்டாப் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய ஒரு மெயின் ஃபஸ்ட்டு நம்ம திரும்ப ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணணும். ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம டெய்லி ஒரு 5 hours பண்ணணும், 4 hours பண்ணணும் அப்படின்னு கிடையாது. மார்னிங் ஒரு 5 minutes, ஈவினிங் ஒரு 5 minutes. ஹிந்துனா மார்னிங் ஒரு லேம்பை லைட்டிங் பண்ணிட்டு ப்ரேயர் பண்ணுங்கள். கிறிஸ்டின்ஸ்னா ஒரு கேண்டிலை லைட் பண்ணி ப்ரேயர் பண்ணுங்கள். வேறு சிஎஸ்ஐனா நீங்கள் ஒரு பைபிளை ரீட் பண்ணி ப்ரேயர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி கொஞ்சம் உங்கள் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே வந்து ஃபேமிலியாட்டு தான் இருப்பாங்க. அதனால ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அந்த ஃபேமிலியில் நமக்கு பெட்டாக யாராவது இருப்பாங்க, சின்ன கிட்ஸ் இருப்பாங்க, பேபிஸ் இருப்பாங்க. மேபி உங்களுக்கே குழந்தை இருக்கலாம், இல்லை உங்கள் அண்ணன் பிள்ளை இருக்கலாம், தங்கச்சி பிள்ளை இருக்கலாம். அதுவும் நம்மள்கிட்ட ரொம்ப பாசமாக இருக்கலாம். அந்த பிள்ளைங்கள்ட்ட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்மள்கிட்ட காசு இருக்குதோ இல்லையோ அவங்களுக்கு சின்ன சின்ன பர்ச்சேஸ் கிஃப்ட்டுன்னு கொடுக்கும்போது நம்ம மைண்டு திரும்ப வரும். நம்ம லவ் ஃபெயிலில் ஏமாந்தாலும் சரி தான், இல்லை ஃப்ரெண்ட்ஸ்னால எதுனால நம்ம ட்ரிங்க்ஸ் ஸ்டாப் பண்ணோமோ திரும்ப இந்த பேபிஸ்கிட்ட நம்ம பழகும்போது நம்ம கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆகும். நமக்குன்னு ஒரு ஆள் இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கும்போது நம்ம தைரியம், நம்ம கெத்து, நம்ம பேட்சு, நம்ம வேஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்டாக மாறும். ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஃபேமிலி இருக்க பேபிஸ் கூட எப்போவுமே ரூம்லேயோ வீட்லேயே இருக்காங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டோம், ஐயோ நம்ம இந்த சொசைட்டியில் எப்படி நம்மளை யாராவது மதிப்பாங்களா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அப்படி பேசிட்டோம், அன்னைக்கு நமக்கு 550 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, இன்னைக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே இருக்காங்க. வெளியே வரும்போது அன்னோன் பர்சனாவது நம்ம வில்லேஜில் இருப்பான். அவன் நமக்கு தெரிஞ்சவன் தான். இப்போ நமக்கு அன்னோன் பர்சன், அவன் நம்ம ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம். நம்ம மைண்டை பொறுத்தவரை இப்போ அன்னோன் பர்சன். அவன்கிட்ட சும்மா காய் கவாரி அப்படி பேசிட்டு அப்படி கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று மெயினாக இப்போ இருக்க டெக்னாலஜி படி நம்ம வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி கொஞ்சம் ட்ரிங்க்ஸ்லேருந்து வெளியே வரணும்னா மெயினாக வந்து யூடியூப் தான். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய காமெடிஸு. நம்ம எல்லாம் 90 கிட்ஸ் எல்லாம் வேஸ்ட்டு, 2K கிட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி பண்ணுறாங்க, யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாங்க. அந்த காமெடிஸு அந்த எல்லாம் பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் பரிதாபங்கள், அந்த கோபி சூப்பராக பண்ணுறான். நான் ட்ரிங்க்ஸ்லேருந்து வெளியே வந்த காரணமே கோபியோட நிறைய பரிதாபங்கள் காமெடிஸு. நம்ம எல்லாம் அவங்க மாதிரி காமெடி பண்ணலை, இருந்தாலும் அவன் நல்லா பண்ணுறான். அந்த மாதிரி யூடியூப்ஸு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி சேட் பண்ணுங்க. இல்லைன்னா பப்ஜி விளையாடி பப்ஜிக்கு அடிக்ட் ஆகிடுங்க. ட்ரிங்க்ஸ்லேருந்து வெளியே வந்து பப்ஜிக்கு மெயினாக வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஜிம்முக்கு போங்கன்னு எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம ஹெவியாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு சடனாக நமக்கெல்லாம் எக்ஸசைஸ் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா ஒரு 3 புல்லப்ஸ் கூட எடுக்க முடியாது, சரிங்களா? அந்த டைமில் ஹோமில் இருந்து சின்னதாக நம்ம ஹெல்த்தை, நம்ம பாடியை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுல எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் இப்போ ஒரு கான்ஃபிடென்ட் வந்த பிறகு ஜிம்முக்கு போங்க, சரிங்களா? மெயினாக வந்து நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு எவ்வளோதான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும் நம்மளை ட்ரிங்கர்னு நம்மளை வெளியே சொசைட்டியில் கொண்டு காட்டுறது நம்ம கையில் காசு இல்லாமல் இருக்கும்போது தான் நம்ம வந்து ட்ரிங்கர் இருக்கிறோம், குடிகாரன்னு சொல்லிட்டு சொசைட்டியில் நம்மளை வந்து வெளிச்சத்துக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து பார்ட்டியில் இருந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம பப்ளிக்காக ரோட்டில் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படி நம்மளை ஆக்கிடுவாங்க. அதுக்கு மெயின் ரீசன் மணி. நம்மள்கிட்ட பணம் இல்லாத டைம் தான் நம்ம வந்து குடிகாரன் உள்ள பட்டம் எடுப்பாங்க. இல்லைன்னா ரிச்சு, அவன் வந்து பொறுப்பு இல்லாதவன் அப்படின்னு இருக்கான். அதனால திரும்ப நமக்கு பணம் வரணும்னா நம்ம என்னென்ன ஜாபில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். நம்மளால் முடிஞ்ச அளவு வீக்லி 2 days இல்லை 5 days இல்லை 7 days நம்மளால் முடிஞ்ச அளவு ஜாபில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஜாபில் கான்சன்ட்ரேட் பண்ணி திரும்ப மணி வரும்போது தான் நமக்குன்னு ஒரு கெத்து வரும், நமக்குன்னு ஒரு தைரியம், நமக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ட். நம்மகிட்ட போனவனை எல்லாம் பார்த்து நம்மளை கண்டு அப்படியே இந்திய நம்மகிட்ட கைகட்டி தான் இருப்பாங்க. நம்மளை கண்டு ஒரு பயம் இருக்கும். திரும்ப நம்ம ஜாப் போய் நம்ம காசு சம்பாதிக்கும் போது
நம்ம தான் டான். யாரு இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப அவன் ஜாப் போய் அவன் மணி ஏர்ன் பண்றான்னு வச்சிருக்கான், அவன் தான் டான். அவன் ஃபேமிலி இருக்கட்டும், அவன் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்லயும் சரி. அதனால திரும்ப ஜாபுக்கு போகும். அப்புறம் வந்து எப்பவுமே நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேன், என் லைஃப் போயிட்டு, இல்லை எனக்கு ஒய்ஃப் டைவர்ஸ் ஆயிட்டு, இல்லை என் லவர் என்ன விட்டுட்டு போயிட்டா, என் ஃபேமிலியில் ப்ராப்ளம், அப்பா சண்டை அம்மா சண்டை அப்படின்னு சையா ஃபீல் பண்ணாங்க. எல்லாம் முடிஞ்ச போன பிறகு நமக்கு இங்கே நம்ம ஏதோ ஒரு விளையாட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், அது நாள் பட எல்லாம் முடிச்சு. அதனால எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வில் பவர், நம்ம கான்ஃபிடென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு வித் காட் சப்போர்ட்டோட திரும்ப லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்க. எந்த ஒரு குடிகாரனும் ட்ரிங்க்ஸை விட்டணும்னு சொல்லும்போது அவன் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணது என்ன, அவன் ஃபேமிலி கார்டு வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ண. நான் இது சொல்லித்தரேன், என் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வருங்க, திரும்ப லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க, நொறுக்கிடுங்க. எனக்கு லாங்குவேஜ்னா தெறிக்க விடணும். அப்புறம் அரசியல், பாலிடிக்ஸு என்ன இருக்குதோ, திரும்ப என்ன லவ், திரும்ப என்ன வேணாலும் பண்ணுங்க, திரும்ப என்ன ட்ரிங்க்ஸ் கூட பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய் த லைஃப், பாய்.